இன்றைக்கு திமுகவில் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தார், எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 100 ஆண்டு தொடரும். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த கட்சி உடைந்து விடும். இந்த கட்சியை முடக்கி விடலாம், வழக்கு போட்டு தடுத்து விடலாம் என்று சில பி டீமை ஏற்படுத்தி எவ்வளவு முயற்சி செய்தார்கள். இங்க இருக்கின்ற மக்கள் தொழிலோடு கழக உடன்பிறப்புகள் நிர்வாகிகளோடு அதையெல்லாம் தூள் தூளாக உடைத்து நொறுக்கப்பட்டது. எவ்வளவு பிரச்சனை, கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா? உட்கட்சியிலே பிரச்சனையை தூண்டிவிட்டு இப்பொழுது போயிருக்கிற பாத்தீங்களா, உண்மையான முகம் வெளியே வந்துட்டது இல்ல, பூனைக்குட்டி வெளியில வந்துட்டது. நான் அப்பொழுது சொன்னேன், பல பேர் நம்பல, வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கைப்பற்ற பல பேர் முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்கள் துணை கொண்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அண்ணா திமுக வலிமை உள்ள இயக்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஏழைகளின் வாழ்வு மலர வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக உடைந்தது. அதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றாக இணைத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா.